லட்சுமி வாங்கங்க. காசு சாப்பிட்றீங்களா? சரி கொண்டு வாமா, பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. வாடா. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. எங்கம்மா சின்னவளை காணோம்? இப்ப வர்ற நேரம் தாங்க. பெரிய வழியா காணோம்? பெரியவா என்னதான் வருவா. அப்படியா? சரி இந்தாமா. அப்பா இதோ வந்துட்டாங்க. என்னம்மா கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போச்சுப்பா. சரிம்மா. அம்மா புள்ள வந்துருக்கு, சாப்பிட ஏதாச்சும் சரிங்க. முன்னாடி ஃப்ரெஷ்ஷா. சரிப்பா. சொல்லுங்க. இன்னும் ஓடி போச்சு சார். உங்க பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். வர சொல்லுங்க சார். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தானே சார்? க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாம இருக்காது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடு. எதுவுமே தெரியாது சார் எனக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற எங்க போயிருக்கான்னு தெரியாதுன்ற தெரியாது சார். இங்க பாரு, உன்னை ஹார்ஸா விசாரிக்க கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐயப்ப மலைக்கு மாலை வேற போட்டிருக்கேன். அதனாலதான் உன்னை ரொம்ப பொறுமையா விசாரிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா என் ஸ்டைலே வேற. சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாரு, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சது மட்டும் சொல்றது. சொல்லு சார். அவ ஒரு பையனை லவ் பண்ணா சார். ஒருவேளை அவனை பார்க்க போயிருக்கலாம் சார். அப்படியா? யார் இந்த பையன்? புரியாது சார். அவன் இந்த ஏரியா பையனே கிடையாது சார். புரியுற மாதிரி சொல்லு. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணா சார். அவ்வளோதான் சார் தெரியும். அவன் யார் என்ன விவரம்னு எனக்கு தெரியாது சார். சரி, நீ போலாம். உங்க பொண்ணோட போன் நம்பர் கொடுங்க, நான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன். வேண்டாம் சார். என்ன சார் சொல்றீங்க? என்னங்க, அவன் நம்ம பொண்ணுங்க. ஏதோ வயசு கோளாறுல அப்படி தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அப்படியே நம்ம விட்டுற முடியுமா? நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும். அவளை கண்டுபிடிச்சி ஆக போறது ஒன்றும் கிடையாது சார். எப்போ முகமே தெரியாத ஒருத்தனை நம்பி ஓடினாலோ நான் அவளை தலைமுடிட்டேன். அவன் திரும்பி வந்தாலும் அதை பார்த்து இன்னொரு பொண்ணு கெட்டு போயிடும். அந்த ஓடு வேலை ஓடுறதாவே இருக்கட்டும். சரி சார், அப்புறம் உங்க இஷ்டம். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க. ஏங்க வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க சுமதி நினைத்தானே வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் இல்லம்மா. பிரியாவை எப்படி வளர்க்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கம்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல லட்சுமி, சுமதியை கண்டுக்காம விட்டதுனால்தான் அவ கெட்டு போயிட்டா. சுமதியை விட்ட மாதிரி இவளை விடக்கூடாது. இவளை நல்லபடியா வளர்க்கணும். சரி, நீ போய் போடு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்.
ஏய் பொறுக்கி நாய, வயசு பண்ணிக்கிட்டு உனக்கு என்னடா பேச்சு? சும்மா பேசுறதுக்கு நீ யாரா? என்னடா friend? கொன்னுடுவேன். பாப்பா என்னப்பா பண்ற? அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா. ஏன்பா அடிக்கிற? நான் நோட்ஸ் வாங்கதாப்பா வந்தேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. டேய், இன்னொரு வாட்டி என் பொண்ணு கூட சுத்தத்தை பார்த்தா அவ்வளவுதான். நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற? போ. ச்சே, ஏண்டி கோவமா இருக்க? கோவமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னாச்சு உனக்கு? நான் நோட்ஸ் வாங்க போயிருந்தேன். அப்பா வந்து என் ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிக்கிறாருமா. இந்த பாருடி, இதுக்கு முன்னாடி அப்பா இந்த மாதிரி பண்ணிருக்காரா? இப்ப பண்றாருன்னா புரிஞ்சுக்கோ. உங்க அக்காவை கண்டுக்கிடாம விட்டதுனாலதான் அவ ஓடி போயிட்டா. நீ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஆக்கிரதா இருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? நானும் அவளும் ஒன்னா? அவள் ஏதோ கொட்டி கெட்டு செஞ்சுட்டா. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? நானுமே நிம்மதியா போயிட்டா. இங்க நான் தானே கஷ்டப்படுறேன். இப்படி பண்ணா உங்க மேல வெறுப்பு தான் வரும், பாசம் வராது. நீங்களும் புரிஞ்சுக்குங்க. உங்க புருஷன் கையிலேயே சொல்லிடுங்க. அப்பா ஏன்பா போனை புடுங்குறீங்க? நீ உங்க அக்கா மாதிரி ஓடி போக பாக்குறியா? அப்பா நான் என்ன பாக்குறேன்னு தெரியாம ஏன்பா என் மேல சந்தேகப்படுறீங்க? போனை கொடுங்கப்பா. அதெல்லாம் முடியாது. சும்மா எப்ப பார்த்தாலும் போனை வச்சு நோண்டிக்கிட்டு. ஏற்கனவே வயசு கோளாறு, இதுல போனை பார்த்தா இன்னும் சுத்தம். ஏமாள்ற? நீ அழாதம்மா. அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அக்கா ஓடி போனதுனால அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. நீ வருத்தப்படாதம்மா. வா, வந்து தூங்குவாம்மா. சோப்பு நான் எடுத்து வந்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எங்க வீட்டுக்காரர் எல்லா பொருளும் வாங்கி போட்டுறாருமா. அடுத்து ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரிம்மா, தேவைப்பட்டா நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கட்டுமா? ஏன் ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுறா? வீட்டு உள்ள ஹால்லே வந்து உட்கார்ந்து சாப்பிடு. தேங்க்ஸ்மா. இங்க உட்கார்ந்து சாப்பிடு. இங்க உட்காருமா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நண்டிலாம் எதுக்குமா? இது வரைக்கும் யாரும் வீட்டுல உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னது இல்ல. பரவாயில்லம்மா. நீ எந்த ஊருமா? காஞ்சிபுரம் பக்கம். அங்க இருந்தாங்க வியாபாரத்துக்கு வந்திருக்க? பெரிய கதைம்மா. காதல் படுத்தின பாடு இங்க வந்து சுத்திட்டு இருக்கேம்மா. கொஞ்சம் புரிய முடியா சொல்லுமா? நான் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கட்டிக்கிட்டவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். வாழ்க்கையில பாதை மாதிரி போனேன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த வேலைக்கு வந்துட்டேன். உங்க வீட்டுக்கே நீ திரும்பி போயிருக்கலாம்லம்மா. இந்த மோட்டை வச்சுட்டுமா போவேன். இருந்தாலும் விசாரிச்சு பார்த்தேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட இல்லம்மா. ஏன், என்னாச்சு? நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததால அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உடம்ப வச்சு பழைக்கிறத விட கௌரவமா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில வருமானம் கம்மி தான். இருந்தாலும் இது எனக்கு போதும், மனநிறைவா இருக்கு. அந்த இடத்துல என் கஷ்டத்தை சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்ன லட்சுமி, பார்க்க ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஆஸ்பத்திரி போலாம் வரியா? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசு சரியில்லை. என்னாச்சு? பிரியா ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டாளா? இல்லைங்க, எனக்கு நம்ம சுமதி நினைப்ப. புரியுற மாதிரி சொல்லுமா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. லட்சுமி, அவன் ஓடி போனதை நினைச்சு எனக்கும் கவலையா தான் இருக்கு, பயமா தான் இருக்கு. அதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். உடம்ப கருத்துக்காம போய் தூங்கு.
சரிங்க, நான் படுக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பசங்களாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நீங்க உங்க பொண்ணு ஓடி போச்சு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? என்னப்பா பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். என்ன பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? என் பொண்ணு அந்த கையை காலை விட்டு இருப்பேன். போங்க போங்க. இவ இங்க யார பார்க்க வந்துட்டு போறா? ஏய், யாரா நீ? என் பொண்ணை தனியா கூப்பிட்டு பேசுற? பொறிக்கு ராஸ்கல். யோ நீ யாரியா? நீ பிரியாவோட அப்பாடா நானு. யோ அந்த பொண்ணு வயசுன்னு ஏன் வயசு இல்லையா? நீ ஆம்பளை தானடா. இன்னொரு வாட்டி என் பொண்ணு கூட நீ சுத்தறத பார்த்த அவ்வளவுதான், ஜாக்கிரதை. சரிடா சாமி, உன் பொண்ணு நீயே வச்சுக்க. நல்லது செய்ய போய் வீதியில போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தான மாதிரி ஆயிப்போச்சே. ஹலோ பிரியா? அப்பா எதுக்குப்பா மாஸ்டர் அடிச்சிங்க? எதுக்கு அவனை தனியா சந்திக்க போனேன்? அவர் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாரு, அதனால போய் பார்க்கலான்னு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னையாவது அம்மாவது கூட்டம் போயிருக்கலாம்ல. ஏன்பா என்ன நம்பலையா? அக்கா யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கால. பார்த்தாலும் அவ கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்கப்பா. நான் அவளை போல இல்லை. நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு தான் என்னோட ஆசை. மனசுல வேற எதுக்கும் இடம் இல்லை. படிக்கிறதுக்கு தவிர நான் வேற எதுக்கும் ஃபோனை யூஸ் பண்றது இல்லை. அன்னைக்கு கூட நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ஃபோனை யூஸ் பண்ணேன். நான் விஞ்ஞான அறிவு படிக்கிறதுக்காக தான் பயன்படுத்துறேன். என் மனசுல வேற எதுக்கும் இடம் இல்லைப்பா. நான் உங்க பொண்ணு, என்னை நம்புங்கப்பா. நான் என்ன பண்ணா நம்புவீங்க? நான் வேணா செத்துட்டுமாப்பா? செத்தா நம்புவீங்களா? கொன்னுடுவேன் கொன்னு. நீ சாப்பிட்றதுக்கு அம்மா உன்னை பெற்று வளர்த்தா, நீ படிமா. உன்னை வேண்டான்னு சொல்ல, எதை செய்தாலும் சொல்லாம செய்யாத. எங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு செய். அதனாலதான் உங்க அப்பா கண்டிக்கிறாரு உன்னைய. சாரிப்பா, உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாம போனா தப்புதான். நான் அக்கா போல கிடையாது. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன்ப்பா. எனக்கு அது போதுமா? நீ மட்டும் இதை செஞ்சு காட்டு. உக்காவால நான் பட்ட அசிங்கமோ அவமானமோ எல்லாம் சரியாயிடும். தலை நிமிர்ந்து நிற்போமா. பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை மட்டுமில்லாமல் நமது உடன் பிறந்தவர் வாழ்க்கையை அளிக்க வேண்டாம். விஞ்ஞானம் என்பது வளர்ச்சிக்காக மட்டுமே, நம் வாழ்வை அளித்துக் கொள்வதற்காக அல்ல. அன்புடன் உங்கள் எஸ்.ஏ. டேவிட்.